அடியார்களே, எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவர் தினமும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் விறகு வெட்டும் பொழுது அவரது விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி விடுகின்றது. இதனால் அவர் மன வேதனையில் இருக்கின்றார். அப்பொழுது அந்த வழியாக சென்ற சாமியார் ஒருவர் இதுவும் நன்மைக்கு என்று சொல்லி அங்கிருந்து செல்கின்றார். இவர் ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டும் பொழுது அந்த காட்டில் வசிக்கும் காட்டுவாசிகள் இவரை பிடித்து சென்று அன்று இரவு காளி தேவிக்கு நரபலி கொடுக்க இருக்கின்றார்கள். இவரை சோதனை செய்தபோது இவரது விரல் அடிபட்டு துண்டாகி இருப்பதால் காளிக்கு இவரை உயிர் பலி கொடுக்க முடியாது என்று இவரை விடுதலை செய்கின்றார்கள். அப்பொழுதுதான் விறகு வெட்டி நினைக்கின்றார், இறைவன் நமக்கு அன்று விரலை துண்டிக்கப்படவில்லை என்றால் நாம் இந்நேரம் உயிர் போயிருக்கும் என்று இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் இறைவன் எது செய்தாலும் நன்மைக்கு என்று நலமாக வாழ்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.